ஒரு முறை புத்தர் மகான் ஒரு மரத்தடியில் அமர்ந்திருந்தார். அவரை பார்ப்பதற்கு சுஜாதை என்று ஒரு பெண்மணி பயந்திருந்தார். வந்து அழுது புலம்பிட்டு வராங்க புத்தரை பார்க்கறதுக்கு. புத்தர் பெருமானே, நீங்க தான் எனக்கு உதவி செய்யணும், நீங்க தான் எனக்கு உதவி செய்யணும் அப்படின்னு. புத்தர், என்ன பிரச்சனை அமைதியா சொல்லுமா அப்படின்னாரு. அந்த அம்மா சொல்லுச்சா, ஐயா எனக்கு ஒரு பையன் இருந்தான், ஒரே ஒரு பையன் தான். அவன ரொம்ப செல்லமாவும் அன்பாவும் வளர்த்தேன். அந்த மகன் இறந்துட்டாங்க, 8 வயசு மகன். அவனுடைய உடம்ப வீட்டில் வச்சிருக்கிறேன். அவனை எப்படியாவது உயிர் குடுங்க. நீங்க தான் எல்லாம் வல்ல சக்தி படைத்த கடவுளுடைய அவதாரம்னு எல்லாம் சொல்கிறாங்க. அதை கேள்விப்பட்டு தான் உங்களை தேடி வந்தேன். என் மகனை எப்படியாவது காப்பாற்றி கொடுங்க, எப்படியாவது காப்பாற்றி கொடுங்கன்னு அந்த அம்மா காலில் விழுந்து அழுகுறாங்க. புத்தர் யோசிக்கிறாரு. ஏன்னா இந்த அம்மாவுக்கு இப்போ நம்ம வந்து என்ன சொன்னாலும் அந்த அம்மா கேட்க மாட்டாங்க. ஏன்னா முடியாது. ஏன்னா போன உயிரை வந்து திரும்பி கொண்டு வரதுங்கிறது யாருனாலையுமே முடியாது. அது இறைவனை தவிர யாருனாலையும் முடியாது. அப்போது இவர் யோசிக்கிறாரு. யோசிச்சுட்டு இந்த அம்மா சொல்கிறாரு, அம்மா நான் ஒரு ஐடியா சொல்கிறேன் கேளுங்க அப்படின்னா. சரிங்க சாமி, நீங்கள் என்ன சொன்னாலும் கேட்குறேன், என் பையனை காப்பாற்றி கொடுங்க அப்படின்னு அந்த அம்மா. புத்தர் சொல்கிறாரு, நீ உடனடியாக சென்று உங்கள் வீட்டு பக்கம் போய் அல்லது எங்கேயாவது போய் சாவே விழாத வீட்டில் ஒரு படி கடுகு வாங்கிட்டு வா, ஒரு கையளவு கடுகு வாங்கிட்டு வா. அந்த கடுகை வச்சு நான் வந்து பையனை காப்பாற்றுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த அம்மா ஒவ்வொரு வீடாக போய் கேட்குது. ஏன்னா எல்லா வீட்லேயுமே யாரோ ஒருத்தர் இறந்துருப்பாங்க இல்லையா? ஒவ்வொரு வீட்டில் கேட்டால் எங்கள் தாத்தா இறந்துட்டாங்கிறாங்க, ஒரு வீட்டில் எங்கள் அப்பா இறந்துட்டாங்கிறாங்க, ஒரு வீட்டில் பெரியப்பா, ஏதோ ஒரு காரணம் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. அப்போ அந்த அம்மா 1000 வீட்டில் கேட்டால் 1000 வீட்லேயும் இறந்துட்டாங்க. அப்போ அந்த அம்மா மறுபடியும் வெறுங்கையோடு வந்து புத்தபிரான்ட்ட சொல்கிறாங்க, ஐயா நான் எங்கேயோ கேட்டு பார்த்து எந்த வீட்லேயுமே இறப்பே இல்லாத வீடே இல்லைங்க, எல்லா வீட்லேயும் இறப்பு இருக்குதுங்க. அப்போ நான் என்னங்க பண்ணிட்டேன் அப்படின்னா. அதுதான் புத்தர் சொன்னார், அம்மா இறப்பு என்பதும் பிறப்பு என்பதும் இயற்கையினுடைய கையில் இருக்கிறது. அதனால் நீ இப்போ போய் கேட்டது உனக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா? இறப்பே இல்லாத வீடு எங்கேயுமே கிடையாது. அப்போ மரணம் என்பது, இறப்பு என்பது இருந்தால் மரணம் என்பது உறுதி. அதனால் நீ மனம் தளராதே, உன் மகன் நினைத்து வருந்தாத, நீ அடுத்த வேலையை பாரு, தைரியமா இரு அப்படின்னு ஆறுதல் சொன்னார். அந்த அம்மாவும் வணங்கிட்டு கிளம்பிடுறாங்க. இதைத்தான் வள்ளுவர் சொல்கிறாரு, நெருநல் உளன் ஒருவன் இன்றில்லை என்னும் பெருமை உடைத்து உலகு. எவ்வளோ அற்புதமாக சொல்கிறார் பாருங்க. நேற்று இருந்தவன் நெருநல் உளன், நேற்று இருந்தவன் இன்றில்லை, இன்னைக்கு இல்லை என்னும் பெருமை கொண்டது தான் இந்த உலகம். அப்போது நேற்று இருந்தவன் இன்றைக்கி இல்லைங்க, இன்றைக்கி இருக்கிறவங்க நாளைக்கு இருப்பாங்களான்னு தெரியாது. அப்போ அது வரையும் நம்ம நல்ல சிந்தனைகளோடும் மகிழ்ச்சியோடும் மற்றவர்களுக்கு உதவி செய்தும் வாழ்வோமாக.